ஹஸ்பண்ட் பேரு? அரவிந்தன். நீங்க தான் அரவிந்தனா? கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமா உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். உங்களை மாதிரி நல்லவருக்கு உதவ எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சிஸ்டர், பேஷண்ட்டை வார்டுக்கு அழைச்சிட்டு போங்க. எங்க அவன்? உள்ளதான் இருக்கா சார். ஃபாலோ மீ. ஹாஸ்பிட்டல் பேக் யாருன்னு ஆள் போடுங்க. எல்லாரும் ஆட்டோ வர சொல்லுங்க. நான் உள்ள போய் அரவிந்தன் அரெஸ்ட் பண்ண போறேன். அவன் தப்பிச்சு போக முயற்சி பண்ணானா ஷூட் பண்ணுங்க. ஓகே சார். கிளியர் பண்ணு எல்லாரும். போ சார். இதையும் தாண்டி நீங்க உள்ள போனீங்கன்னா நாங்க எல்லாம் தீ குளிப்போம். அரெஸ்ட் ஹிம். அரவிந்தனுக்காக உயிரையும் குளிப்போம். புரியல? அரவிந்தனை கொல்ல மாட்டோம். அரவிந்தனுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். அரவிந்தனை கொல்ல நான் தீ குளிப்பேன். அரவிந்தா, உனக்காக நான் பரிதாபப்படுறேன். பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கிற உன் பொண்டாட்டி பக்கத்துலயும் உன்னால இருக்க முடியாது. பிறக்க போற உன் குழந்தையும் உன்னால பார்க்க முடியாது. இந்த நிலைமை உனக்கு தேவையா? நீ எடுத்த ஆயுதம் தப்புப்பா. இதுவரைக்கும் நீ சுமார் ஒரு 10 பேரை வெட்டிருப்பியா? நீ 10 பேரை வெட்டினதுனால நாட்டுல அக்கிரமம் அடியோட ஒழிஞ்சிடுச்சா? இல்லப்பா. புதுசு ஆளுங்க வராங்க, புதுசு அக்கிரமம் நடக்குது. வன்முறை அக்கிரமத்துக்கு நிரந்தர தீர்வு இல்லை. வன்முறையால் அக்கிரமத்தை அழிக்க முடியாது. நீ எடுத்த ஆயுதம் தப்பு. வடகோடி கண்டியில காந்தி உப்பு சத்தியாகிரகம்னு சொன்ன உடனே தென்கோடி திருச்செந்தூர்ல சட்டிப்பானை எடுத்துட்டு சமுத்திரத்தை நோக்கி நடந்தாங்கப்பா. ஏன்னா அவர் பேர்ல ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது. அதே மதிப்பு மரியாதையும் உன் பேர்லயே இருக்கு. ஆனா நீ ஒருத்தனை நடு ரோட்ல விட்டு நான் வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. ஏன் தெரியுமா? கூடவே பயம் இருக்கு. நீ எடுத்த ஆயுதம் தப்புப்பா. உன் உடம்புல இளம இருக்கிற வரைக்கும், ஒரு ரத்தத்துல துடிப்பு இருக்கிற வரைக்கும், உன்னுடைய கத்தி புதுசா இருக்கிற வரைக்கும் தான் உன் வன்முறை உன் கூட வரும். ஆனா உன்னை விட இளமையா, உன்னை விட துடிப்பா, உன்னை விட புதுசா ஒரு கத்தி ஒத்தனை கிடைச்சா உன் வன்முறை அல்பாயுசில் செத்து போயிடும்பா. ஆனா அஹிம்சை அப்படி இல்லை. 25-30 வருஷம் ஜெயில அடைச்சா கூட சின்ன பையன் மாதிரி வெளியில வரும். நெல்சன் மண்டேலா. உன்னுடைய வன்முறைக்கு தான் கவசம் ஓட தேவை. ஆனா அஹிம்சைக்கு 4 முழ துண்டு போதும். மகாத்மா காந்தி. உலகமே பேசுது. நீ எடுத்த ஆயுதம் தப்புப்பா. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ உன் வழியில தான் போக போறேன்னா நீ வெட்ட வேண்டிய அடுத்த ஆள் நான் தான். ஆமாப்பா, நானும் சட்டத்துக்கு புறமா தானே போறேன். ஒரு குத்தவாளியை சட்டத்தோட கண்ணில இருந்து மறைக்கிறேன்ல, வெட்டுப்பா. என்னப்பா யோசிக்கிற? சார், ரத்தத்துக்கு ஓடுற வரைக்கும் தான் மதிப்பு. உறைஞ்சு போனா அதுக்கு மதிப்பு இல்லை. உயிர் போயிட்டு தான் அர்த்தம். ஆனா பேனா இருக்க மைக் அப்படி இல்லை. ஒரே வரை தான் மதிப்பு. இத்தனை நாளா ரத்தத்தால மக்களை சந்திச்சுட்டு இருந்தானா பேனாவால சந்திக்கிறதா முடிவு எடுத்துட்டேன். அதனால இங்கேயே இப்பயே சரண்டர் ஆக போறேன். ரொம்ப நல்ல முடிவு. ஆனா இங்கேயே போலீஸ்ல சரண்டர் ஆறதா முடிவு பண்ணியே, அதுதான் தப்பு. ஏன்னா அவங்க ஒன்று சுட்டுருவாங்க. அதனால பாதுகாப்பா கோர்ட்ல போய் சரண்டர் ஆயிடு. நீதிமன்றத்தில் சரணடைந்ததோடு தான் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு அதற்கு அவர் கூறும் காரணங்களை இந்த நீதிமன்றம் தனிமனித கோபமாகவே கருதுகிறது. ஆகவே குற்றத்தின் கடுமை கருதி குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. உங்க பேரு? அரவிந்த். எந்த ஊரு? தர்மபுரி. என்ன படிச்சிருக்கீங்க? BL discontinued. கான்ஸ்டபிள், ஃபார்மாலிட்டிஸ்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க. எஸ் மேடம். ரிமூவ் இட்.
ஓபன் பண்ணு. எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்கானு? நான் நல்லா இருக்கேன். நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க போற பாதை தப்புன்னு. மக்களுக்காக போராடுறவ மக்களோட இருக்கணும்னு. நீங்க கேட்கல. என்னாச்சு? இப்ப அந்த மக்களை உங்களால சந்திக்க முடியுமா? முடியும். அனு, நீ உதவி பண்ணா என் எழுத்து மூலமா மக்களை சந்திக்கவும் முடியும், சாதிக்கவும் முடியும். அதனால தான் சரண்டர் ஆனேன். அதைத்தான் நானும் நினைச்சேன். படிக்கிறப்ப எவ்வளவு எழுதுவீங்க, உங்க எழுத்துக்கு எவ்வளவு சக்தி இருந்துச்சு, மாணவர்கள் மத்தியில எவ்வளவு வரவேற்பு இருந்துச்சு. பக்கத்துல இருந்து பார்த்தவனா. பத்திரிகையில எழுதுறதுக்கு உன்னால் அனுமதி வாங்கி தர முடியுமா? அனுமதி யார்கிட்ட நான் வாங்கி கொடுக்கணும்? நானே கொடுக்கிறேன். எனக்கு அந்த உரிமை இருக்கு. அரவிந்த், நீங்க எழுதுறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செய்வேன். வரேன். அவன் எழுதுறதுல பத்திரிகையில எப்படி வருது? இப்பதான் தெரியும் தம்பி. ஆமா, இப்பதான் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம 20 வருஷமா என்ன பண்றீங்க? புடுங்குறீங்களா? ஐயா, அந்த ப்ரோகிராமை கேன்சல் பண்ணிட்டுங்களா? அவனுக்கு பயந்து ஓடி போய் வெளியே சொல்றியா? அதுக்கு இல்ல தம்பி, போற இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். யோ, வெளியே இருந்து மேடையை போட்டு எதிர்க்கட்சிக்காரன் கத்துறதே ஜனங்க காதுல போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. இவன் உள்ள இருந்து எழுதி கிழிச்சிருவானா? அதுக்கு இல்லைங்க தலைவரே, சில பேருக்கு ஜெயில் ராசி உண்டு. ஜெயில இருந்து எழுதியே பெரிய ஆள் ஆயிடுறாங்க. அதனாலதான் வீணா போன வேண்டா பேனா பிடிப்பான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நாட்டுல பேசி ஜெயிச்சவங்களும் எழுதி ஜெயிச்சவங்களும் தான் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. நீங்க அலட்சியமா இருந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். டேய், ஓட்டு கேட்டு ஊருக்குள்ள வந்தா உயிரோட போக மாட்டேன்னு சவால் விட்ட எதிர்க்கட்சிக்காரன் ஊருக்குள்ளேயே ஊர்வல போன வேண்டாம். நானு இவனுக்கு ஒரு கட்சியும் கிடையாது, கூட்டமும் கிடையாது. அப்புறம் இவனுக்கு ஏன்டா நான் பயப்படணும்? இப்ப கிளம்புறேன். தம்பி, செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணி ஒரு மண்ணும் வேண்டாம். ஏன் தொகுதிக்குள்ள எவன் வந்து என்ன பாக்குறேன்? ஓட்டு போட மட்டும்தான் உரிமை இருக்குன்னு இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப பதவியில இருக்கிறவங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்க உரிமை இருக்குன்னு அரவிந்த் தான் புரிய வச்சுட்டாரு. கேட்க ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் செய்யலாம் நினைச்சுக்கிட்டு உங்களை மாதிரி மந்திரிகளை எந்த இடத்துல வழிமறிச்சு கேள்வி கேட்கான்னு அரவிந்தே சொல்லிட்டாரியா. என்ன கேட்க போறீங்க? என்ன கேட்க சொல்லிருக்கான் அவன்? கேளுங்கயா. தேர்தல் நேரத்துல பக்கம் பக்கமா வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்ன சார் ஆச்சு? இருக்கிறது ஒரே ஒரு ஓட்ட ஆஸ்பத்திரி, அதுலயும் டாக்டர் இல்ல. டாக்டர் இருந்தா மருந்து இல்ல. பள்ளிக்கூட கூரை இப்போ அப்போட தொங்கிக்கிட்டு இருக்கு. உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற இந்த தொகுதி மக்களுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க? வாரம் ஒரு முறை ரேஷன்ல அரிசி போறேன்னு சொன்னீங்க. வருஷ கணக்காச்சு, 1 கிலோ அரிசி கண்ணுல காட்டிருப்பீங்களா? இங்க இருக்கிறவங்க செத்தாங்களா போச்சாங்களான்னு கூட பார்க்காம கோட்டையில உட்கார்ந்து போட்டோக்கு போஸ் கொடுக்குறீங்களா? போஸ். யோ, வாயாங்க. என்னையா பாக்குறேன்? பிச்சைக்காரன் நான் இங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, வேடிக்கை பாக்குறியா? மரியாதை எல்லாரும் கலந்து போங்க, இல்ல நான் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியிருக்கும். இன்ஸ்பெக்டர் ஐயா, உங்க மனசோடு சொல்லுங்க, நாங்க பேசுறது தப்பா? நாங்க என்ன கார் பங்களாவை கேட்கிறோம், ஒரு சோடு தானே கேட்கிறோம். ஐயா, நாங்க சொல்றது உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சா எங்களை இப்படியே சுட்டு தள்ளுங்க ஐயா, சுட்டு தள்ளுங்க. சார், அவங்க பேசுறது நியாயமோ இல்லையோ, நீங்க இங்க இருந்து புறப்படுறது நல்லது. யோ, நீ எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கியா இல்ல உங்களுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா? என்னடா பண்றாங்க பாத்துடலாம். இத பாருங்க, நாங்க நினைச்சா உங்க போஸ்ட்ல எரிஞ்ச சாணியை உங்க முகத்துல இப்ப எங்களால எரிய முடியும். கட் அவுட்ல போட்ட செருப்பு மாலையை உங்க கழுத்திலேயே போட எங்களால முடியும். அவ்வளவு இதே இடத்துல உன்னை அமனமாக்கி ஓட ஓட வரட்ட முடியுங்களா? பயப்படாத, உன்னை இப்ப எதுவும் செய்ய மாட்டோம்.
அரவிந்தன் கொள்கைப்படி நாங்க அகிம்சையா தான் போராடிட்டு இருக்கோம். போராடுவோம்.